சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி லெசனில் இருக்கக்கூடிய பல்லவர்கள் பகுதி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பல்லவ அரசர்கள் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில், அதாவது தென்கிழக்கு அப்படிங்கிற நமக்கு சென்னை சரௌண்டிங் ஃபுல்லாக வரும். ஸோ காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு அதன் வளம் நிறைந்த வேளாண் பகுதிகளை ஆண்டனர். சீன ரோமாபுரி வணிகர்கள் காஞ்சிபுரத்தை நன்கு அறிந்திருந்தனர். வளம் கொளித்த வணிக மையமான காஞ்சிபுரத்திலிருந்து பிற்கால பல்லவர்கள் தங்கள் அரசாட்சியை 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதும் விரிவடைய செய்தனர். ஆனாலும் தொண்டை மண்டலமே பல்லவ அரசின் மையப்பகுதியாக இருந்தது. இப்பெரிய அரசில் பிராந்தியம், வட்டாரம் தமிழ்நாட்டின் வடபகுதிகளையும் அருகே அமைந்திருந்த ஆந்திர மாவட்டங்களையும் கொண்டிருந்தது. கல்வெட்டுக்கள்: மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு. ஸோ அதுக்கு என்னெல்லாம் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்கன்னா, மண்டகப்பட்டில் இருக்கிற குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியோட ஐகோல் கல்வெட்டு. இவங்களோட எல்லை பார்த்தோம் அப்படின்னா, அங்கே கரெக்டாக ஆந்திராவில் ஸ்டார்ட் ஆகுது. பிஜப்பூர், துங்கபத்ரா நதியோட கிளையில் கீழே ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக காஞ்சியை தலைநகராக கொண்டு வேலூர், காவிரி ஆறு ஃபுல்லாகவே இது பரவி இருக்குது. ஸோ துங்கபத்ரா நதியோட அடிப்பகுதியில் பரவி பீஜப்பூரில் ஸ்டார்ட் ஆகி கீழே வேலூர் ஆக்குபை பண்ணி காஞ்சி, காவிரி ஆறு ஃபுல்லாகவே இது பாஞ்சிருக்கு, பரவி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொண்டை மண்டலம் அப்படிங்கிற இவங்களுக்கு ப்ரூஃபாக இருக்கக்கூடிய செப்பேடு காசக்குடி செப்பேடு. இலக்கியங்கள்: மத்த விலாச பிரகாசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம். ஐலவர் குறிப்புகள் பார்த்தோன்னா யுவான் ஸ்வாங்கின் குறிப்புகள். பல்லவ வம்சாவளி: முக்கிய அரசர்கள். தொடக்க கால பல்லவ அரசர்கள் சாதவாகனர்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர். 2ஆம் சிம்மவர்மனின் மகனான சிம்ம விஷ்ணு கிபி 550 வாக்கில் களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கினார். யாரு? 2ஆம் சிம்மவர்மனுடைய மகன் சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறவங்க 550. சோழர்கள், பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னக அரசர்களை அவர் வெற்றி கொண்டார். அவருடைய மகன் 1ஆம் மகேந்திரவர்மன் மிக திறமை வாய்ந்த அரசராக விளங்கினார். அவருக்கு பின் அவருடைய மகன் 1ஆம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பேற்றார். 2ஆம் நரசிம்மவர்மன், அதாவது ராஜசிம்மன், 2ஆம் நந்திவர்மன் ஆகியோர் ஏனைய முக்கிய அரசர்கள் ஆவர். கடைசி பல்லவ மன்னர் அபராஜிதன் ஆவார். ஸோ என்ன சொல்கிறாங்க, 2ஆம் நரசிம்மவர்மன், அதாவது ராஜசிம்மன், 2ஆம் நந்திவர்மன் ஆகியோர் ஏனைய முக்கியமான அரசர்களாக இருக்காங்க. ஸோ கடைசி பல்லவ அரசர் அபராஜிதன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் முக்கியமான அரசர்கள் பார்த்தோம்னா, சிம்ம விஷ்ணு, 1ஆம் மகேந்திரவர்மன், 1ஆம் நரசிம்மவர்மன், 2ஆம் நரசிம்மவர்மன், ராஜசிம்மன், 2ஆம் நந்திவர்மன், இவங்களெல்லாம் சொல்லலாம். கடைசி பல்லவ அரசர் அபராஜிதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1ஆம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி, சிறு தொண்டர், 63 நாயன்மார்களில் ஒருவர் என பிரபல அறியப்பட்டார். பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தினார். அதன் வெற்றிக்கு பின்னர் மனமாற்றம் பெற்ற அவர் சிவபக்தராக மாறினார். பெரிய புராணம்: மகேந்திரவர்மன் கிபி 600 to 630 பல்லவ ஆட்சியின் சிறப்புக்கு பங்களிப்பு செய்தார். தொடக்கத்தில் அவர் சமண சமயத்தை பின்பற்றினார். பின்னர் சைவ துறவி அப்பரால் திருநாவுக்கரசரால் சைவ சமயத்தை தழுவினார். ஸோ மகேந்திரவர்மன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முதல் அரசர் சிம்ம விஷ்ணுவோட பையன் மகேந்திரவர்மன் கிபி 600லேருந்து 630 வரையும் பல்லவ ஆட்சியின் சிறப்புக்கு பங்களிப்பு செய்தார். தொடக்க காலத்தில் அவர் சமண சமயத்தை பின்பற்றினார். பின்னர் அவர் சைவ துறவி அப்பர் இருக்காங்க இல்லையா, அவங்களால திருநாவுக்கரசரால் சைவ சமயத்துக்கு மாற்றப்படுறாரு. கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு பேராதரவு தந்தார். திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தார். அது மகேந்திர பாணி என குறிப்பிடப்படுகின்றது. மத்த விலாச பிரகாசனம் உட்பட சில நாடகங்களை சமஸ்கிருத மொழியில் எழுதியுள்ளார். ஸோ இவர் மத்த விலாச பிரகாசனம் உட்பட சில நாடகங்களை சமஸ்கிருத மொழியில் எழுதியிருக்காரு. மகேந்திர பாணி அப்படிங்கிற ஒரு பாணியை கட்டிடக்கலைக்கு அவர் அறிமுகம் செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்நாடகம் பௌத்தத்தை சிறுமைப்படுத்தும் வகையில் உள்ளது. ஸோ மகேந்திர பாணியில் மகேந்திர பாணியில் அமைஞ்ச நிறைய கட்டிடங்கள் இருக்குது. அது போக சில நாடகங்கள் இவர் எழுதியிருக்கார் இல்லையா, மத்த விலாச பிரகாசனம் அப்படிங்கிற நூலில். ஸோ அது பௌத்தத்தை சிறுமைப்படுத்தும் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் வாதாபியை தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியோடு தொடர்ந்து போர்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஸோ மகேந்திரவர்மன் வாதாபியை தலைநகராக கொண்டு மேலை சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியோடு தொடர்ந்து போர் மேற்கொள்கிறாரு. இப்போர்கள் ஒன்றில் 2ஆம் புலிகேசி மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டு நாட்டின் வடக்கில் பெரும் பகுதியை வெங்கியை கைப்பற்றியதாக தெரிகிறது. ஸோ இதில் மகேந்திரவர்மன் ஜெயிக்கலை, 2ஆம் புலிகேசி ஜெயிச்சிடுறாங்க. அவங்க நாட்டோட வடக்கில் பெரும் பகுதி வெங்கியை கைப்பற்றிட்டு போயிடுறாங்க. அவருடைய மகன் 1ஆம் நரசிம்மவர்மன் ஏறத்தாழ 630 முதல் 668 இத்தோல்விக்கு பழிவாங்கும் வகையில் சாளுக்கியரின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றினார். ஸோ அவருடைய பையன்தான் யார்? 1ஆம் நரசிம்மவர்மன்.
ஏறத்தாழ 630 668 வரையும். இத்தோல்விக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற வகையில் சாளுக்கியருடைய தலைநகர் வாதாபியை கைப்பற்றினார். வாதாபி தீக்கு இரையாக்கப்பட்டது. இரண்டாம் புலிகேசியும் கொல்லப்பட்டார். ஸோ வாதாபி தீக்கு இரையாக்கப்படுது. இரண்டாம் புலிகேசியும் கொன்னாச்சு. ஸோ அப்பாவை இவர் தோக்கடிச்சதுக்கு மகன் பழி வாங்கிட்டார். முதலாம் நரசிம்மவர்மன் பழி வாங்கிட்டார். 630 668 வரையும் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இரண்டாம் நரசிம்மவர்மன் 695 வரையும் 95 முதல் 722 வரையும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 630 668 வரையும் முதலாம் நரசிம்மவர்மன். இரண்டாம் நரசிம்மவர்மன் 695 672 வரையும். இவர் நம்ம ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கிறோம். இவர் மாபெரும் வீரர். சீன அரசுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பினார். சீன நாட்டின் தூதுக்குழுக்களை வரவேற்றார். ஒப்பீட்டளவில் அவரது காலத்தில் அரசியல் பிரச்சனைகள் அதிகம் இல்லாததால் அவரால் கோயில்கள் கட்டுவதில் கவனம் செலுத்த முடிந்தது. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியதும் அவரே. சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறவங்களுக்கு பட்டப்பேர் அவனி சிம்மர். முதலாம் மகேந்திரவர்மனை சங்கீரண ஜதி, மத்த விலாசன், குணபரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன் அப்படிலாம் புகழ்கிறோம். முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன், வாதாபி கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. கட்டிடக்கலைக்கு பல்லவர்களுடைய பங்களிப்பை பார்த்தோம் அப்படின்னா பல்லவர்கள் காலம் கட்டிடக்கலைக்கு சிறப்பு பெற்ற ஒரு காலமாக இருக்குது. மாமல்லபுரத்தில் ஒற்றை கருங்கல்ல செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரை கோயிலும் ஏனைய கோயில்களும் வராகர் குகையும் 7ஆம் நூற்றாண்டு சார்ந்த பல்லவ கட்டிடக்கலைக்கு ஈடு இணையற்ற அழகிற்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னங்கள் அது அந்ததோட அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்படுது. 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரமும் சேர்க்கப்படுது. வராகர் குகையும் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ கட்டிடக்கலையின் ஈடு இணையற்ற அழகுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. பல்லவர் கட்டிடக்கலையை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு பாறை குடைவரை கோயில்கள் மகேந்திரவர்மன் பாணின்னு சொல்கிறோம். ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் மாமல்லன் பாணி. கட்டுமான கோயில்கள் ராஜசிம்மன் பாணி இல்லைனா நந்திவர்மன் பாணி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாறை குடைவரை கோயில்கள் அதை நம்ம என்ன சொல்கிறோம், மகேந்திரவர்மன் பாணி அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவதாக ஒற்றைக்கல் ரதங்கள். ஒற்றைக்கல் ரதங்கள் சிற்ப மண்டபங்களும் இருக்குது. அது மாமல்லன் பாணின்னு சொல்கிறோம். கட்டுமான கோயில்கள் ராஜசிம்மன் பாணி அப்படி இல்லைனா நந்திவர்மன் பாணின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு மகேந்திரவர்மன் பாணி. மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்களுக்கு மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வள்ளம், திருக்கழுக்குன்றம், சீயமங்கலம் ஆகிய இடங்களில் உள்ள குகை கோயில்கள் சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும். ஸோ இதுதான் மண்டகப்பட்டு குகை கோயில். இந்த மாதிரி குகை கோயில்கள் பாறையை குடைந்து மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வள்ளம், திருக்கழுகுன்றம், சீயமங்கலம் ஆகிய இடங்களில் குகை கோயிலாக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மாமல்லன் பாணி. மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்ச பாண்டவ ரதங்கள் என பிரபலமாக அழைக்கப்படும் 5 ரதங்கள் 5 வகையான கோயில்கள் கட்டட பாணியினை உணர்த்துகின்றன. ஒவ்வொரு ரதமும் ஒரு தனி கல்லிலிருந்து செதுக்கப்பட்டுள்ளது. அதனை ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். மகிஷாசுரமர்த்தினி திருமண மண்டபம், மகிஷாசுரமர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம் ஆகியவை அவர் கட்டியுள்ள பிரபலமான மண்டபங்கள் ஆகும். மாமல்லன் கட்டிடக்கலை பாணியில் அமைந்துள்ளவற்றுள் மிகவும் முக்கியமானது மகாபலிபுரத்தில் உள்ள திறந்தவெளி கலையரங்கம் ஆகும். பெரும் பாறை ஒன்றின் சுவற்றில் பேன் பார்க்கும் குரங்கு, பெரிய வடிவிலான யானைகள், தவமிருக்கும் பூனை, அழகிய நுண்ணிய சிற்பங்கள் மிகவும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. சிவபெருமானின் தலையிலிருந்து அருவியென கொட்டும் கங்கை நதி, அர்ஜுனன் தபசு ஆகியவை அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை. பெருத்தவ வடிவ சிற்ப வேலைப்பாடு உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்கள் மிக பெரியதாகும். ஸோ இது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய திறந்தவெளி சிற்பக்கூடம். இதை அர்ஜுனன் தபசு அப்படி இல்லைன்னா பகீரதன் தவம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அதில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பேன் பார்க்கும் குரங்கு, பெரிய வடிவிலான யானை, தவம் இருக்கும் பூனை, நுண்ணிய சிற்பங்கள் மிகவும் அழகாக செதுக்கப்பட்டு இருக்குது. சிவபெருமானின் தலையிலிருந்து அருவியை என கொட்டும் கங்கை நதி, அர்ஜுனன் தபசு இது எல்லாமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜசிம்மன் பாணி. ராஜசிம்மன் எனவும் அறியப்பட்ட 2ஆம் நரசிம்மவர்மன் பெருங்கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை கட்டினார். காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் கட்டுமான கோயில் கலைப்பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும். ஸோ என்ன சொல்கிறாங்க, ராஜசிம்மன் அப்படின்னு அறியப்பட்டவர் தான் 2ஆம் நரசிம்மவர்மன். பெரிய பெரிய கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை அவர் கட்டுறாரு. காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் கட்டுமான கோயில் கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. கோயில்கள் மிருதுவான மணற்கற்களால் கட்டப்பட்டவை ஆகும். கைலாசநாதர் கோயில் ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுது.
ஸோ ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் 2ஆம் நரசிம்மவர்மன். பெருங்கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை கட்டுறாரு. காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயில் தான் இந்த கட்டுமான கோயில் கட்டிடக்கலை பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்த கோயில்கள் வந்து மிருதுவான மணற்கற்களால் கட்டப்பட்டவையாக இருக்குது. கைலாசநாதர் கோயிலை வந்து ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ராஜசிம்மனால் கட்டப்பட்டது இல்லையா, அதனால் ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறோம். நந்திவர்மன் பாணி. பல்லவ கோயில்கள் கட்டிடக்கலையின் இறுதி கட்டம் பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோயில்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயில் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஸோ நந்திவர்மன் அப்படிங்கிற இது காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில் நல்ல எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். சமூகமும் பண்பாடும். பல்லவ அரசர்கள் பௌத்த சமண சமயங்களையும் வேத சமயத்தையும் ஆதரித்தனர். அவர்கள் இசை, ஓவியம், இலக்கியம் ஆகியவற்றின் புரவலர்களாய் திகழ்ந்தனர். பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் புதிய வடிவிலான சைவம், வைணவம் ஆகியவற்றை போதித்தனர். அவர்களை சில பல்லவ அரசர்களும் ஆதரித்தனர். அப்பரும் மாணிக்க வாசகரும் சைவ அடியார்களாகவும் நால்வாரும் ஆண்டாளும் வைணவ அடியார்களாகவும் விளங்கினர். ஸோ சைவம்க்கு வந்து அப்பர் மாணிக்கவாசர், நம்மாழ்வாரும் ஆண்டாளும் வைணவத்துக்கு வந்து முக்கியமானவங்களாக இருந்திருக்காங்க. பக்தி மார்க்கத்தை போதிப்பதை நோக்கமாக கொண்ட இவ்வியக்கம் சமஸ்கிருதத்தை விடவும் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கியது. சமய கூட்டங்களில் பங்கேற்க பெண்கள் ஊக்குவிக்கப்பட்டனர். தமிழ் பக்தி வழிபாடு பௌத்த சமண மதங்களுடன் போட்டி போட்டது. இதன் விளைவாக பௌத்தமும் சமணமும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளிலிருந்து படிப்படியாக வீழ்ச்சியுற்றன. கல்வியும் இலக்கியமும். காஞ்சியிலிருந்த கடிகை மடாலயம் அல்லது கல்வி மையம் பல்லவர் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது. அது இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் மாணவர்களை தன்பால் ஈர்த்தது. நியாய பாஷ்யா என்னும் நூலை வாஸ்தியாயர் காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்தார். ஸோ வந்து காஞ்சி கடிகை அல்லது மடாலயம் அப்படின்னு சொல்கிறோம், கல்வி மையமாக திகழ்ந்தது. இது வந்து பல்லவர் காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அது வந்து வெளிநாட்டு மாணவர்களையும் ஈர்க்கக்கூடியதாக இருந்துச்சு. நியாய பாஷ்யா அப்படிங்கிறவங்க தான் வாஸ்தியாயர். ஸோ வந்து வாத்தியார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வாத்தியார் வந்து நியாய பாஷ்யா, நியாயமாக இருப்பாங்க இல்லையா, ஸோ நியாய பாஷ்யா, பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து காஞ்சி கடிகையில் வந்து ஆசிரியராக இருந்திருக்காங்க. யார்? வாஸ்தியார் அப்படிங்கிறவங்க. வாஸ்தியாயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வாத்தியார். ஸோ அவங்க வந்து நியாயமாக பார்ஷியாலிட்டி பார்க்காம இருந்திருக்காங்க. நியாய பாஷ்யா அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காங்க. தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தட்சிண சித்திரம் 1ஆம் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது. ஸோ தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடு தான் தட்சிண சித்திரம் அப்படிங்கிறது. அது வந்து மகேந்திரவர்மனுடைய காலத்தில் வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் 1ஆம் நரசிம்மவர்மனின் அவையை அலங்கரித்தார். ஸோ 1ஆம் நரசிம்மவர்மனுடைய அவையில் வந்து தண்டி இடம்பெற்றிருந்தார். அவர் ஒரு மாபெரும் சமஸ்கிருத அறிஞர். அவர் தசகுமார சரிதம் என்னும் நூலை எழுதினார். ஸோ வந்து அவர் தசகுமார சரிதம் அப்படிங்கிற புக்கு, அவந்தி சுந்தரி கதாச்சாரம் இதெல்லாம் வந்து எழுதியிருப்பார். மற்றொரு சமஸ்கிருத அறிஞரான பாரவி சிம்மவிஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்தார். சிம்மவிஷ்ணுவோட காலத்தில் வாழ்ந்தவர் தான் பாரவி. அவர் கீராதார் ஜூனியம் என்னும் வடமொழி காப்பியத்தை வடித்தார். ஸோ பாரவி அப்படிங்கிறதவங்க வந்து முதல்லையே கீராதார் ஜூனியம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வந்து இவர் வாழ்ந்திருக்காரு. தமிழ் இலக்கியமும் வளர்ச்சி பெற்றிருந்தது. நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரமும் ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தமும் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்களாகும். சமய இலக்கியங்கள்னால் முக்கியமான தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம் இவர் காலத்தில் தான் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல்லவர்கள் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் 4000 திவ்ய பிரபந்தம், தேவாரம் ஆகும். 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா எனும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தார். ஸோ 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் தான் நம்மளுடைய பெருந்தேவனார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? பாரத 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் தான் பெருந்தேவனார். அவர் வந்து பாரத வெண்பா அப்படிங்கிறத வந்து மகாபாரதத்தை வந்து தமிழில் வந்து நமக்கு மொழிபெயர்த்து தந்திருக்காரு. பல்லவர் கால கவின் கலைகளையும் ஆதரித்தனர். குடுமியான்மலை, திருமயம் ஆகிய இடங்களிலுள்ள கோயில்களில் காணப்படும் இசை குறித்த கல்வெட்டுக்கள் இசையில் பல்லவர்கள் கொண்டிருந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்றன. புகழ்பெற்ற இசை கலைஞரான ருத்ராச்சாரியார் 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தவர். இக்கால பகுதியை சேர்ந்த பல சிற்பங்கள் நடனமாடும் வகையில் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ கலை கட்டிடக்கலையில் பார்த்தோம் அப்படின்னா குடுமியான்மலை, திருமயம் இங்கெல்லாம் வந்து இசை கல்வெட்டுக்கள் வந்து நிறையா காணப்படுது. குடுமியான்மலை, திருமயம் இந்த
இடத்துல கோயில்களில் காணப்படக்கூடிய இசை குறித்த கல்வெட்டுக்கள் இசையில் பல்லவர்கள் கொண்டிருந்த ஆர்வத்தை வந்து நமக்கு காட்டுது. புகழ்பெற்ற இசை கலைஞரான ருத்ராச்சாரியார் அப்படிங்கிறவங்க வந்து முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலத்தில் வாழ்ந்தவராக இருக்கார். காலப்பகுதியை சேர்ந்த பல சிற்பங்கள் நடனமாடும் வகையில் வடிவமைக்கப்பட்டதாக தான் இருக்குது. ஸோ இதோட வந்து பல்லவர்கள் சமுதாயத்தோட குவிக் ரிவிஷன் வந்து முடியுது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். வேறு எங்கெல்லாம் பல்லவர் இருக்கோ அதெல்லாம் தொகுத்து இப்போ பார்த்து முடிச்சிடலாம். நன்றி நண்பர்கள்.